ಉಪವಾಸವಿದ್ದವನಿಗೆ ಊರು ತುಂಬಿದರೇನು, ಅಪಹಾಸ ಗಳಿಸುವ ಗೆಳೆಯನಾದರೆ ಏನು, ಕುಪಿತವ ಬಿಡದವನ ಕುಲಜರಾದರೇನು, ಕಪಟವ ಬಿಡದವನ ಕೂಡ ಉಂಡರೆ ಏನು, ಕೃಪೆ ಮಾಡಿದವನ ಕಾಲಿಗೆ ಬಿದ್ದರೇನು, ತಪಸಿಗಳೊಡೆಯ ನಮ್ಮ ವಿಜಯ ವಿಠ್ಠಲರೇಯ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. பரமகுருபியோ நமக. ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக. ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது 152வது எபிசோட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்து வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. மேன்மேலும் இது போலவே ஆதரவு தருவதில் நம்பிக்கையுடன் இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன். இந்த தடவை என்ன எடுத்துருக்கோம்னாக்கா, ஹரே விட்டல பாண்டுரங்கா பரிபாலிய கம்சஹாரே அப்படிங்கிற ஒரு விஜயதாசர் பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த பாடலை பெங்களூரை சார்ந்த திருமதி வனிதா பாட்டீல் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இவர் பெங்களூருடைய பஜனா மண்டலிலே நிறைய பஜனா மண்டலில் மெம்பராக இருக்கிறார். இதில் பஜனா மண்டலிலே பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார். கடந்த வெகு காலங்களாக பஜனா மண்டலிலே இருந்து பாடல்களை பாடிக்கொண்டு வருபவர். தாசர் பாடல்களே மிகவும் தேர்ச்சி பெற்றவர். இது இதுக்கு நமக்கு நிறைய பாடல் பாடி கொடுத்திருக்கிறார். நமக்கு இந்த சேனலுக்கு மிக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் திரு அனந்த்குமார் பாட்டீல் அவர்களின் துணைவியார் இவர். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இவரும் நல்லா பாடுவாங்க, அவர் அனந்த்குமார் பாடலும் பாடுவாங்க, அவர் பேத்தி பாடுவாங்க, பையன் பாடுவான். எல்லாருமே தாசர் பாடல்களிலே மிகுந்த திறமை மிக்கவராக இருக்கிறார்கள். ஸோ இப்போ இந்த பாட்டு என்னன்னாக்கா, இந்த பண்டராபுரத்தில் இருக்கிற அந்த பாண்டரங்க விட்டலனை போற்றி திரு விஜயதாசர் பாடிய பாடல். அதாவது பாண்டரங்க விட்டலனுடைய பெருமைகளை அவர் விவரிக்கிறார். ரொம்ப சின்ன பாட்டு தான், ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு வர்ணனைகளுடைய பாடல் தான் இது. ஆனால் எவ்வாறு அந்த பாண்டுரங்கனை விஜயதாசர் வர்ணிக்கிறார் என்பதை நாம் இந்த பாடலில் பார்ப்போம். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்னாக்கா, திருமதி வனிதா பாட்டீல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அவர் அந்த பஜனா மண்டலி ஸ்டைலில் பாடுறாங்க. அவங்க பஜனா மண்டலிலாம் எப்படி பாடல்களை பாடுவார்களோ அது மாதிரி அவர் பாடக்கூடியவர் அவர். ஸோ அந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போது திருமதி வனிதா பாட்டீல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். ஹரே விட்டலா பாண்டுரங்கா பரிபாலய கம்சாரே, ஹரே விட்டலா பாண்டுரங்கா பரிபாலய கம்சாரே, கரகமலத்வய கட்டிய மேலிட்ட கரகமலத்வய கட்டிய மேலிட்ட பரம புருஷ ಶೌರೇ ಮುರಾರೇ, ಹರೇ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಪರಿಪಾಲಯ ಕಂಸಾರೇ, ಹರೇ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಪರಿಪಾಲಯ ಕಂಸಾರೇ. ಜಲಜ ಭವಾದಿ ಸುರಸನ್ನುತ ಪದ ಜಲಜನಾಭನಾದ, ಜಲಜ ಭವಾದಿ ಸುರಸನ್ನುತ ಪದ ಜಲಜನಾಭನಾದ, ಕಲುಷ ದೂರ ಕರುಣಾಕರ ರಂಗ, ಕಲುಷ ದೂರ ಕರುಣಾಕರ ರಂಗ, ಸುಲಲಿತ ಮಹಿಮ ಹರೇ ಮುರಾರೇ, ಹರೇ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಪರಿಪಾಲಯ ಕಂಸಾರೇ, ಹರೇ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಪರಿಪಾಲಯ ಕಂಸಾರೇ. ಪುಂಡಲೀಕ ವರದಾತ ಮುಕುಂದ ಕುಂಡಲಿ ಶಯನ ಹರೇ, ಪುಂಡಲೀಕ ವರದಾತ ಮುಕುಂದ ಕುಂಡಲಿ ಶಯನ ಹರೇ, ಅಂಡಜ ವಾಹನ ಅಪ್ರಾಕೃತ ಕಯ, ಅಂಡಜ ವಾಹನ ಅಪ್ರಾಕೃತ ಕಯ, ಕುಂಡಲಧರ ಹರೇ ಮುರಾರೇ, ಹರೇ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಪರಿಪಾಲಯ ಕಂಸಾರೇ, ಹರೇ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಪರಿಪಾಲಯ ಕಂಸಾರೇ. ದಿಟ್ಟತನದಿ ಹರಿಭಕ್ತ ಕೊಟ್ಟ ಇಟ್ಟಿಗೆಯ ಮೇಲೆ ನಿಂತ, ದಿಟ್ಟತನದಿ ಹರಿಭಕ್ತ ಕೊಟ್ಟ ಇಟ್ಟಿಗೆಯ ಮೇಲೆ ನಿಂತ,
ಸೃಷ್ಟಿಗೊಡೆಯ ಶ್ರೀ ವಿಜಯ ವಿಠಲ, ಸೃಷ್ಟಿಗೊಡೆಯ ಶ್ರೀ ವಿಜಯ ವಿಠಲ, ದುಷ್ಟ ಕುಲಾಂತಕನೇ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಹರೇ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಪರಿಪಾಲಯ ಕಂಸಾರೇ, ಹರೇ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಪರಿಪಾಲಯ ಕಂಸಾರೇ. ಕರಕಮಲಾದ್ವಯ ಕಟಿಯ ಮೇಲಿಟ್ಟ, ಕರಕಮಲಾದ್ವಯ ಕಟಿಯ ಮೇಲಿಟ್ಟ ಪರಮ ಪುರುಷ ಶೌರ್ಯ ಮುರಾರೇ, ಹರೇ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಪರಿಪಾಲಯ ಕಂಸಾರೇ, ಹರೇ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಪರಿಪಾಲಯ ಕಂಸಾರೇ, ಪರಿಪಾಲಯ ಕಂಸಾರೇ, ಪರಿಪಾಲಯ ಕಂಸಾರೇ. திருமதி வனிதா பட்டேல் அவர்கள் எப்பொழுதும் போலவே மிக அருமையாக அந்த பஜனாமண்டலி ஸ்டைலில் பாடுறாங்களே அது மாதிரி ஸ்டைலில் வந்து இந்த பாடலை பாடி கொடுத்துருக்கார். ரொம்ப யதார்த்தமாக இருந்தது, மிகவும் நன்றாக இருந்தது. அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது பாட்டுடைய பல்லவிக்கும் அனுபல்லவிக்கும் போவோம். ஹரே விட்டல பாண்டுரங்கா பரிபாலய கம்சஹாரே, கம்சனை கொன்றவனே ஹரே விட்டல பாண்டுரங்கனே என்னை காப்பாற்றப்பா. அந்த கம்சனை கொன்றவனை, அவன் தாய்மாமனான கம்சனை மதுராபுரியிலே சென்று கொன்று விடுகிறார் இல்லையா, அந்த கம்சனை, தாய்மாமனான கம்சனை கொன்ற கண்ணனே பாண்டுரங்கனே. பாண்டுரங்கன்கிறது வேறு யாரும், அந்த கண்ணனுடைய அம்சம்தான். அதாவது அந்த கதையே அப்படி தான். பாண்டுரங்கன் யார் அப்படின்னாக்கா, கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு முறை அவருடைய பால லீலைகளை நினைத்துக் கொள்கிறார். நினைத்து கொள்ளும் பொழுது அவருக்கு வந்து எல்லா நினைவுகளும் வருகிறது. அவர் சிறு வயதிலே நந்தகோபுரத்திலே இருந்த நினைவுகள் எல்லாம் வருகிறது. அப்போ அவருடைய ராதையின் நினைவும் அவருக்கு வருகிறது. ஆனால் இந்த நேரத்தில் ராதை இறந்து விட்டு இருக்கிறார். அவருக்கு நினைவு வரும் நேரத்தில் அவள் ராதை வந்து கண்ணனை விட வயது அதிகமானவன். அப்போது அவருக்கு வந்து அந்த ராதையை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அவருடைய சக்தினால் அவளை மறுபடியும் உறுப்பித்து அழைத்து வந்து தன் அருகிலே அமர்த்தி கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்ன பண்ணுறாங்கனாக்கா, ருக்மிணி தேவி உள்ளே வந்து விடுகிறார். வந்தப்போ அவங்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. கோபம் வந்து கோவித்து கொண்டு போய்விடுகிறார். போகும்போது அவரை தேடி கிருஷ்ணனும் போகிறார். அப்படி போகிறது தான் அந்த போகிற இடம் தான் பண்டராபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ருக்மிணியை தேடி போகிறாங்க. போகும்போது ருக்மிணியை கண்டுபிடித்து அவரை சமாதானப்படுத்துகிறார். சமாதானப்படுத்தி விட்டு அங்கே அவர் இதாகிறார், சிலையாகிறார் அப்படிங்கிறது தான். அங்கேயே அவர் இதாகிடுறார். ஸோ அதுதான் வந்து இந்த பண்டராபுரத்தோட கதையே அதுதான். ஸோ கரகமல துவய கட்டிய மேலிட்ட பரமபுருஷ சௌரமுராரே. கரகமல, அதனுடைய தாமரை போன்ற கரங்களை, இரண்டு கரங்களையும், கரகமல துவய இரண்டு கமங்களையுமே கடிய மேலிட்ட, தன்னுடைய இடுப்பின் மேலே வைத்த பரமபுருஷ சௌரிய முராரே, பரமபுருஷனான சிறந்த புருஷர்களிலே சிறந்தவனான முரஹரே என்னை காப்பாற்றப்பா அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த பாண்டரங்கன் இருக்கிறார் இல்லையா, இந்த பாண்டரங்கனே வந்து பார்த்திங்கனாக்கா குண்டலினி யோகத்துடைய ஒரு வடிவம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் நிற்கிற உடல் இருக்கிறது இல்லையா, அது வந்து மூலாதாரம். அது நின்று கொண்டிருக்கிற அந்த செங்கல் மேல் நிற்கிறார், அந்த செங்கல் தான் மூலாதாரம். உடல் தான் புருஷார்த்தம், அவர் தான் புருஷன், அந்த உடல் தான் புருஷன். இரண்டு கைகளும் வந்து பார்த்திங்கன்னா இடநாடி பிங்கள நாடிமாங்களே, அது அவருடைய நெற்றிலே இருக்கிற அந்த இது இருக்கிறது, திலகம் இருக்கிறது தான், அதுதான் வந்து மூன்றாவது கண் அப்படின்றாங்க. அதை வந்து மூன்றாவது கண் அப்படின்றாங்க, அஜன சக்கரா அப்படின்னு சொல்கிறாங்க அது. ஸோ அதே அவரே வந்து இந்த குண்டலினி யோகத்தினுடைய ஒரு வடிவமாகத்தான் அங்கே திகழ்கிறார். அதனால தான் அவர் ரெண்டு கைகளுமே இடுப்பிலே வைத்து கொண்டு நிற்கிறார். அதுதான் வந்து இடநாடி பிங்கள நாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜலஜ பவாதி சுரசன்னுத பாத ஜல ஜனபானத கலுஷதூர கருணாகர ரங்க சுலலித மகிம ஹரே முராரே. ஜலஜ பவாதி சுர சன்னுத, அதாவது அந்த இதில் தாமரையிலே தோன்றிய பிரம்மன் முதலான தேவர்களால் எப்பொழுதும் வணங்கப்படுகின்ற, அவருடைய பாத கமலங்களிலே வணங்கப்படுகின்ற கலுஷதூர, அதாவது கல்மிஷம் இல்லாத, களங்கம் இல்லாத, களங்கத்தை தூர செய்கின்ற கருணாகர, கருணாமூர்த்தியாக விடுகின்ற ரங்கனே பாண்டரங்கனே, சுலலித மகிமை, எல்லாராலும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய மகிமையை உடையவனே ஹரே முராரே அப்படின்னு சொல்லி அந்த பாண்டரங்கனை அவர் போற்றி பாடுகிறார். அவ்வளோதான்.
இதில் எல்லாமே வந்து பெருசாக அர்த்தம் சொல்கிறது மாதிரி ஒன்றும் கிடையாது. பட் நல்ல பாடலுங்கிறதா இதை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து ஈஸியாக பாடக்கூடிய பாடல். உங்கள் வீட்டிலே நீங்கள் இந்த பாடலை பாடலாம். பாண்டரங்கனை குறித்து பாடக்கூடிய ஒரு பாடல். அதில் வந்து பாண்டரங்கனை குறித்து அவர் வர்ணனைகள் தான் செய்திருக்கிறார். பெரிய விஷயமாக ஒன்றும் இந்த பாடலில் இல்லைன்னாலும் அதான் அவருடைய வர்ணனை தான் இந்த பாடலில். பொண்டலீக வரதாத முகுந்த குண்டலி சயன ஹரே அண்டஜ வாகன அப்புகிருதாய குண்டலதர ஹரே முராரே. அதாவது புண்டலீக வரதாத முகுந்த, புண்டலீகன் சொல்லிட்டு ஒரு மனுஷன், அவன் பேர் ஆக்சுவலி குண்டலீகன் சொல்லுவாங்க. அவன் குண்டலி யோகத்தை எப்பொழுதுமே செய்து கொண்டிருந்தால் குண்டலீகன் என்று அழைக்கப்பட்டான். ஆனால் என்னாச்சு, நாளடைவிலே அந்த பேர் புண்டலீகன் மறிவிட்டது. அவன் ஒரு காலத்திலே மிகவும் மோசமானவனாக இருந்தானாம். அவங்க பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளாமல் மிகவும் துஷ்டத்தனங்களை செய்து கொண்டு வாழ்ந்து வந்தான். பிறகு ஒரு குருவின் அருளால் அவனுக்கு என்ன செய்கிறாரு, அவனுக்கு வந்து இறைவனை காண வேண்டும் என்ற விருப்பம் ஏற்படுகிறது. அவனும் வந்து அவர் குருவிடம் சென்று சீடான சேர்ந்து அவரிடம் கற்று வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணான், பயிற்சி செய்கிறான். ஆனாலும் அவனால் இறைவனை நினைக்கவே முடியவில்லை. திரும்பியும் குருவிட்ட போய் சொல்கிறான். இப்போ குரு சொல்கிறாரு, ஒன்று செய், நீ உன்னுடைய பெற்றோர்களுக்கு சேவை செய். அப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்காக இறைவன் வந்து உனக்கு காட்சி அளிப்பான். இறைவனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும், இறைவனை உன்னால் அறிந்து கொள்ள. பெற்றோருக்கு நீ சேவை செய்தாலே போதும், நீ வேற எந்த விதமான யோகமும் செய்ய வேண்டாம்ன்றாரு. ஆனால் குண்டலினி யோகத்துடைய மெயினே வந்து அவன் தான் சொல்லுவாங்க, அந்த புண்டலீகன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் விடுத்து விட்டு தன்னுடைய பெற்றோரை சேவை செய்து கொண்டிருக்கிறான். எப்பொழுதுமே பெற்றோரையே கவனித்து கொண்டு சேவை செஞ்சு கொண்டிருக்கிறான். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இவர் வராரு, ருக்மிணியை தேடி வந்த அந்த கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருனாக்கா, ருக்மிணியை அழைத்து கொண்டு இந்த புண்டலீகனை சந்திக்க வருகிறார். அப்படி வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டு வாசலில் நின்று கொண்டு இருக்கிறார். நின்று கொண்டு புண்டலீகா என்று அழைக்கிறார். இப்போ இவனுக்கும் புரிகிறது, ஓ இறைவன் தன்னை தேடி வந்திருக்கிறான். அதே நேரத்திலே தன் பெற்றோர்களுக்கு அவன் சேவை செய்து கொண்டிருக்கிறான். அவருடைய சேவையை பாதியிலே விட்டு சென்று இறைவனை காணுவதற்கு அவனுக்கு மனசு வரவில்லை. அவன் சொல்கிறான், ஒரு செங்கல் இருக்குது, செங்கலை தூக்கி போடுறான், போட்டு நீங்கள் இதுமாதிரி நில்லுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு சேவையை முடித்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் சேவையை தொடர்கிறான். அதை பார்த்து கிருஷ்ணருக்கும் ஆக்சுவலி ஆனந்தம் உண்டாகிறது. அவரும் தன் இரு கடைகளையுமே இடையிலே வைத்து கொண்டு அந்த செங்கலின் மேலே ஏறி நின்று கொண்டிருக்கிறார். அங்கேயே அவர் ஐக்கியமாகிவிட்டார், அங்கேயே இருந்துட்டார். அந்த இடம் தான் பண்டராபுரம். அங்கே தான் இப்போ இன்றைக்கும் நம்ம இந்த பாண்டரங்கனை பார்க்கிறோம். கட்டிய கரவை கட்டியில் இட்டான்னு சொல்கிறாங்க இல்லையா, கைகள் இரண்டையும் தன்னுடைய இடையிலே வைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிற அந்த புண்டரீக வரதன், அதாவது புண்டலீக வரதன், அதான் புண்டலீகனுக்கு அருள் செய்ய வந்தவன் அங்கேயே ஐக்கியமாகி விடுகிறார். ஸோ அதுதான் பாண்டரங்கன், அதுதான் சொல்ல வர்றாரு. புண்டலீக வரதாத்த முகுந்தனே குண்டலி சயனஹரே, அந்த பாம்பை படுக்கையை கொண்டவனே, குண்டலி சயனா பாம்பை படுக்கையாக கொண்டவனே, ஹரே அண்டஜ வாகன, அந்த பறவையை வாகனமாக கொண்டிருப்பவனே, கருட வாகனமாக கொண்டிருக்கான் இல்லையா, அதனால் அந்த கருடனை வாகனமாக கொண்டிருப்பவனே, அப்கிருத காய, பிரகிருத்தனாக்கா இயற்கை, அப்பிரகிருத்த காய அப்படின்னாக்கா இயற்கையை மீறி இருக்கிற உடலை கொண்டவனேன்னு அர்த்தம். அதாவது மிகவும் சிறப்பான உடலை உடையவனே. அப்பிரகிருத்த காய அப்படின்னாக்கா இயற்கையை மீறிய, இயற்கையை அல்லாத சிறப்பான, நார்மலாக நம்ம உடம்பு மாதிரி கிடையாது, அவனுடைய உடல் மிக சிறந்தவானது, உடலே உடையவனே, அழியாதது உடலே உடையவனே, குண்டலதர, காதுகளிலே குண்டலங்களை அணிந்து கொண்டிருக்கின்ற பாண்டரங்கனே, ஹரே முராரே அப்படின்னு இறைவனை போற்றி பாடுகிறார். ದಿಟ್ಟದನದಿ ஹரிபக்த கொட்ட இட்டிகை மேலே நின்ற தேவா. அதான் தைரியமாக இறைவன் வந்து விட்டாரே என்று பயப்படாமல் தைரியமாக இந்த செங்கல் சொல்லி தூக்கி போடுறான் இல்லையா புண்டலீகன், அந்த செங்கல் மேலே நின்றிருக்கின்ற தேவனே, சிருஷ்டிய உடையா, இந்த உலகத்தின் சிருஷ்டிக்கெல்லாம் தலைவனே, ஸ்ரீ விஜயவிட்டல, என்னுடைய இஷ்டதேயமான ஸ்ரீ விஜயவிட்டலனே, துஷ்ட குலாந்தகனே, துஷ்டர்களின் குலத்தையே அழிப்பவனே, ஸ்ரீ கிருஷ்ணனே, உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயதாசர் இந்த பாடலை முடிக்கிறார். அதாவது விஜயவிட்டலா என்கிற அவருடைய அங்கத்தை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார். ஒரு அருமையான பாண்டரங்கன் பாடலை கேட்டோம். இது நம்ம நார்மலாக எளிமையான பாடல், இது வீட்டில் எல்லாரும் பாடக்கூடிய பாடல். இது சனிக்கிழமைகளிலே நாமும் இந்த பாடலை பாடி அந்த பாண்டரங்கன் அருளை பெறுவோமாக என்று கூறி இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விட வருவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமः.